அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம். 2 வழங்குபவர் அருள்முனைவர் ஆ. சூசைராஜா, பிரான்சிஸ்கன் கப்பச்சின். நாள் 22/01/2024. திங்கள். ஆடையில் ஏழ்மை. அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு. பணத்தை வைத்து பஞ்சு மெத்தை வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? வேலையாட்களை வாங்கலாம், அவர்களது உண்மையான நம்பிக்கையை வாங்க முடியுமா? ஆடம்பர வசதிகளை வாங்கலாம், மன அமைதியை வாங்க முடியுமா? எனவே தான் நமது பணம் நம் காலில் போடும் செருப்பு போல் இருக்க வேண்டும். மிகவும் பெரிதாக இருந்தால் நம்மை தடுக்கி விடத்தாட்ட செய்துவிடும். மிகவும் சிறியதாக இருந்தால் நமது காலை கடிக்கும், நம்மை நடக்க விடாது. பணமும் அது போல்தான். மிக அதிகமாக இருக்கும்போது நமது கண்களை மறைத்துவிடும். பணத்தினால் வந்த அமைதியினால் மக்களையும் பார்க்க மாட்டோம், மக்களை படைத்த கடவுளையும் பார்க்க மாட்டோம். நம்மை சுற்றி சுவர்களை எழுப்பிக் கொண்டு மற்றவர்களை ஒதுக்கி வாழ்வோம். அதே போல பணம் குறைவாக இருந்தால் மற்றவர்கள் மீது பொறாமைப்படவோ, கடவுளிடம் முறையிடவோ முடியாத பட்சத்தில் திருடவோ பொய் பேசவோ தோன்றும். எனவே தான் பணம் போதுமான அளவில் சரியாக இருந்தால்தான் நல்லது. ஆனால் பணத்தை பொறுத்த மட்டில் போதும் என்ற மனநிலையை அடைவது என்பது மிகவும் கடினமான காரியம் என்பது வேறு விஷயம். பணத்திற்கு நாம் எஜமானனாக இருந்து வேலையாளாய் பணத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஆனால் பணம் எப்போது நமக்கு எஜமானனாய் மாறி நாம் பணத்திற்கு அடிமையாகின்றோமோ அப்போது தான் பிரச்சனையே. பணம் ஒன்றையே குறியாக வைத்து பாசத்தையும் நேசத்தையும் நாம் விலை பேசி விடுவோம். அப்படி ஒரு சூழல் இன்று உருவாகி விட்டதால் தானே தனி மனித வாழ்விலும் குடும்ப உறவுகளிலும் உலக அளவிலும் மனித மதிப்பீடுகள் மறைந்து கொண்டுள்ளன. பணம் என்பது அடித்தளமே இல்லாத ஒரு பாதாளம், ஓர் ஆழமான சமுத்திரம். அதில் உண்மை, நீதி, நேர்மை, சகோதரத்துவம், மனித மாண்பு, மனிதநேயம், மனசாட்சி போன்ற எல்லாம் மூழ்கிவிடும். பணத்தை முதன்மைப்படுத்தி பாசத்தை உதறி விடுவதால்தானே வயதான ஏழை பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தப்படுகின்றனர். பணம் மட்டுமே பெரிதான தெரிவதால்தானே சகோதர சகோதரிகள் மத்தியில் வரப்பு சண்டையும் வாய்க்கால் தகராறும் பெரிதாய் மூண்டும் அடி உதை வெட்டு குத்திலும் கூட முடிகிறது. பணத்தை மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து விட்டதால் தானே பகிர்வு மனப்பான்மைக்கு இடமில்லாமல் போய் உலகில் 100 கோடிக்கு மேலான மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழ்கின்றனர். உண்மையான நிறைவு, உண்மையான வளர்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான அமைதி போன்றவைத்தான் பணத்தினால் வாங்க இயலாத 11வது காரியம். பணம் 10 செய்யலாம், ஆனால் அந்த 10 மட்டுமே பத்தாதே மனித வாழ்க்கைக்கு, சரிதானே? அசிசி பிரான்சிஸ் ஒரு முறை அப்புலியா வழியாக பாரி என்ற இடத்திற்கு அருகில் சகோதரர் ஒருவருடன் பயணம் செய்தபோது சாலையில் பணம் நிறைந்த பை ஒன்று கிடந்ததைக் கண்டார். பிரான்சிஸின் தோழர் பிரான்சிஸின் கவனத்திற்கு அதை கொண்டு சென்று அதனை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்று வலியுறுத்தினார். ஆனால் சேவையில் உள்ளவர்களுக்கு உதவிட காட்டிய ஆர்வத்தையும் பிச்சை இடுவதில் வெளிப்படுத்திய இரக்கத்தையும் பாராட்டிய அசிசியார் அவ்வாறு செயல்படுவதை முழுவதுமாக மறுத்துவிட்டார்.
இது அழகையின் தந்திரம் என்று அவர்களுக்கு அறிவித்தார். என் மகனை, வேறு ஒருவருக்கு சொந்தமானதை நாம் எடுப்பது சரியல்ல, முறையல்ல. வேறொருவரின் சொத்தத்தை எடுத்து தாம் செய்வது தண்டனைக்குரிய பாவமாகும். அது ஒரு நல்ல செயலாக மதிக்கப்படுவதில்லை என்று அவர் கண்டிப்பாக கூறினார். வெற்று பக்தியால் ஏமாற்றப்பட்டதை அந்த சகோதரர் இன்னும் திருப்தி அடைந்த பாடில்லை. பணம் இருந்தால்தான் இந்த ஊர் மக்கள் மதிப்பார்கள், உறவு மதிக்கும். அந்த தவற்றை அவர் செய்வதற்கு தொடர்ந்து வலியுறுத்தினார். புனிதர் அந்த இடத்திற்கு திரும்பச் செல்ல ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த சகோதரரின் தவறான ஆசையை நிறைவேற்ற அல்லாமல் அறிவற்ற அவருக்கு இறை மறைபொருளை வெளிப்படுத்தவே அங்கு சென்றார். அங்கு மூவொரு கடவுளின் அடையாளமாக இருப்பதற்கு அவர் மீது அமர்ந்திருந்த ஒரு இளைஞனை கூடவே அழைத்து கொண்டார். காரணம், 2 அல்லது 3 பேரின் சாட்சியத்தால் எதுவும் நிரூபணமாகும், மத்தேயு 18:16 என்பதால் அந்த இளைஞனையும் அழைத்து கொண்டு அவர்கள் மூவரும் அந்த பணப்பை இருந்த இடத்திற்கு சென்றபோது அந்த பை பணத்தால் நிரம்பி இருந்ததை கண்டார்கள். ஆனால் இறை வேண்டலின் ஆற்றலால் பசாசின் வஞ்சகம் வெளிப்படும் என்று அறிந்த புனிதர் அவர்கள் இருவரையும் அதனை அணுக விடவில்லை. அவர் அங்கிருந்து ஒரு கல் எறியும் தொலைவில் பின்தங்கி வந்தவராக பிரான்சிஸ் இறைவேண்டலில் ஆழ்ந்திருந்தார். அவர் தன் இறைவேண்டலை முடித்து கொண்டு அந்த பையை எடுக்கும்படி சகோதரர்களை பணித்தார். அது அவருடைய இறைவேண்டலுக்கு பிறகு பணமாக இருக்கவில்லை, மாறாக அது பாம்பாக மாறி இருந்தது. சகோதரர் திகைத்து போய் நடுநடுங்கினார். ஏதோ ஒன்று வழக்கத்திற்கு மாறாக நடந்திருக்கிறது என்று அவர் உணர்ந்திருந்தார். எனினும் புனித கீழ்ப்படுதலின் அச்சம் தயக்கத்தை அவரது இதயத்திலிருந்து அகற்ற தூண்டியது. உடனே அந்த பையை தன் கை கொண்டு பற்றி எடுத்தார். அதிலிருந்து ஒரு பெரிய பாம்பு வெளிப்பட்டு தீயோனின் ஏமாற்று வேலையை அவருக்கு காட்டியது. அப்போது பிரான்சிஸ், சகோதரரை, கடவுளின் பணியாளர்களுக்கு பணம் என்பது வெறும் பிசாசும் விஷப்பாம்பும் அன்றி வேறில்லை என்றார். கடவுளின் ஆற்றலால் ஆட்கொள்ளப்பட்ட லூக்கா 24:49 பிரான்சிஸ் புற உடலை மூடி இருந்தவை அனல் ஏற்றியதை விட அவரது அகற்றில் பற்றியெறிந்த தெய்வீக நெருப்பால் அனல் கொண்டிருந்தார். சபையில் உள்ளவர்கள் 3 அடுக்கு ஆடைகள் அணிவதையும் மத்தேயு 11:8 தேவையில்லாமல் மென்மையான ஆடைகள் அணிவதையும் அவர் அறவே வெறுத்தார். அவசிய தேவை என்பது உரிய காரணத்தின் அடிப்படையில் அல்லாமல் இன்பத்தின் அடிப்படையில் கணிப்பது ஒருவருடைய ஆவியானது அணைக்கப்பட்டு விட்டதை சுட்டி காட்டும் அடையாளமாகும் என்று அவர் அறிவித்தார். ஒருவருடைய ஆவி மந்தமாக இருந்து காலப்போக்கில் குளிருற்று அருள் வாழ்விலிருந்து விலகி ஊனுடல் வாழ்வை நாடும்போது அது எவ்வித ஐயமின்றி தனது சொந்த நலன்களை மட்டுமே நாடும். பிலிப்பியர் 2:21. ஆன்மாவுக்கு மகிழ்ச்சி கிட்டாத போது ஊனுடல் தனக்குத்தானே இன்பத்தை தேடாமல் இருக்காதா?
அப்பொழுது கீழ்த்தரமான உணர்ச்சிகள், அவசிய தேவை என்ற சாக்குப்போக்குகள் கண்டுபிடிக்கும் ஊனியல்பு கொண்ட மனம் அதற்கேற்ப மனச்சான்றை உருவாக்கி கொள்ளும். எனது சகோதரர்களுள் ஒருவர் உண்மையான அவசிய தேவையை எதிர்கொள்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் உடனே அதனை நிறைவேற்ற விரைவார் என்றால் அதனால் என்ன பயன்? அவருக்கு புண்ணியம் கட்டிக்கொள்ள வாய்ப்பு கிடைத்த போதும் அதனை அவர் விரும்பாமல் நழுவ விட்டுவிடுகிறார் என்று விளக்கமாக கூறினார். மற்றும் இதே போன்ற சொற்களால் அவர் தேவைகளை பொறுமையோடு தாங்கிக் கொள்ளாதவர்களுக்கும் அறிவுறுத்தினார். அவ்வாறு தேவைகளை சகித்து கொள்ளாதவர் எகிப்துக்கு திரும்பி போவோருக்கு சமமானவர் என்றார். சகோதரர்கள், எந்த சூழ்நிலையிலும் 2க்கு மேற்பட்ட அங்கி வைத்து கொள்ள வேண்டாம். அவற்றையும் ஒட்டு துணிகளை கொண்டு ஒட்டு போட்டு கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் அவர்கள் நல்ல நேர்த்தியான துணி வகைகளை தவிர்க்க வேண்டும் என்று கட்டளையிட்டதோடு அதற்கு மாறாக நடந்து கொண்டவர்களை உறுத்தும் வார்த்தைகளால் அனைவர் முன்னிலையிலும் கடிந்து கொள்வார். அவர் தனது முன்மாதிரியார் சகோதரர்களை ஆட்கொள்ள அவர் தனது கரடு முரடான அங்கியின் மீதும் சாக்கு துணியை தைத்து கொண்டார். அவரது மரணத்தின் போது தனது இறுதி சடங்கிற்கான அங்கியையும் மலிவான சாக்கு துணியால் மூடுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் நோய் அல்லது பிற அவசிய தேவைகளில் உள்ள சகோதரர்களை தோலுக்கு அடுத்தபடியாக மென்மையான ஆடை அணிய அவர் அனுமதித்தார். ஆனால் கடினமான மற்றும் மலிவான ஆடைகள் வெளியில் அணிந்து கொள்ள பணித்தார். அதற்கு அவர் கூறினார், கண்டிப்பு தளர்த்தப்படும் ஒரு காலம் வரும். அப்போது மந்தநிலை அவர்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் ஏழ்மை தந்தையின் மகன்கள் பல வண்ண பட்டாடைகளை அணிவதில் எவ்வித தயக்கம் காட்டாமலும் வெட்கமுறாமலும் இருப்பர். தந்தையே, நாங்கள் அந்நியர்களான குழந்தைகள். நாங்கள் ஏமாற்றுவது உண்மையன்று, மாறாக எங்களது அக்கிரமே எங்களை ஏமாற்றுகிறது. இது நாளுக்கு நாள் அதிகரிப்பது பகலைப் போல வெளிச்சமாக உள்ளது.